ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. kaynes டெக்னாலஜி லிமிடெட் ஐபிஓ நவம்பர் 10 ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை ரொம்ப ஷார்ட்டாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக ஆகஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஷிர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜி லிமிடெட் லிஸ்ட் ஆச்சு. ஸோ இந்த கம்பெனியோட பியர் கம்பெனி தான் kaynes டெக்னாலஜி லிமிடெட். 220 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் வந்து ஐபிஓ வந்தாங்க ஷிர்மா. இப்போ வந்து 288 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 30% ப்ரீமியமில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி இங்கே ஷோ ஆகிறது பார்த்தீங்கன்னா லிஸ்டிங்கில் இருந்து கொஞ்சம் டவுனாக இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுது. ஓகேங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா kaynes டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியாக இருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் சிஸ்டம் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சாஃப்ட்வேர் அண்ட் ஆல்சோ ஹார்ட்வேர் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவர்களுடைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி நம்ம இந்தியாவில் 8 இடத்துல இருக்குது. கர்நாடகா, ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், தமிழ்நாடு அண்ட் உத்தரகாண்ட்னு. எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இவர்களுடைய சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிவ், இண்டஸ்ட்ரியல், ரயில்வேஸ், மெடிக்கல், ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், கன்சியூமர், ஐடி அப்படின்னு இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இவர்களுடைய ப்ராடக்ட் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பர்பஸ்க்காக இந்த ஐபிஓ வர்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ 530 கோடி, கடனை ரீபே பண்ணுறதுக்காக 130 கோடி யூஸ் பண்ணிக்க போகிறதாகவும், ஆல்ரெடி இருக்கிற ஃபெசிலிட்டியை மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக 98 கோடி யூஸ் பண்ண போகிறதாகவும், நியூவாக மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்காக 149 கோடி யூஸ் பண்ண போகிறதாகவும், ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக 114 கோடி யூஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நல்லாவே ரெவன்யூ நல்லாவே இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. ப்ராஃபிட் பார்த்தோன்னா 2020-2021 ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை, 9 கோடி ப்ராஃபிட்டு. பட் 2022 கிட்டத்தட்ட 41 கோடி வந்து ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. ஐபிஓ வர்றதுக்காக இந்த ப்ராஃபிட் காட்டுறாங்களா என்னன்றது தெரியல. சடனாக 2022 மட்டும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஏர்னிங் பர் ஷேர் 9 ரூபா 70 பைசா, நெட் அசெட் வேல்யூ 43 ரூபா 12 பைசா, ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 20.54%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 14.42%. கடன் பார்த்தோன்னா 186 கோடி கடன் இருக்குது. ஸோ அதில் தான் 130 கோடி பே பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் த ஐபிஓ 56 கோடி கடன் இருக்கும். ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லிஸ்டட் பிஎஸை பார்க்கலாம். 3 கம்பெனிஸ் லிஸ்டட் பிஎஸ்ஸாக ஆர்ஹெச்பியில் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக லிஸ்டான ஷிர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜி, அப்புறம் டிக்ஷான் டெக்னாலஜி, ஆம்பர் என்டர்பிரைசஸ். ஸோ இதில் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வைஸ் பார்க்குறப்ப டிக்ஷான் பார்த்தீங்கன்னா 21.9% இருக்குது. இப்போ ஐபிஓ வர்ற கம்பெனி 20.54. நெக்ஸ்ட் பிஇ மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா ஷிர்மா பார்த்தீங்கன்னா 63 பிஇ மல்டிபிள், டிக்ஷான் பார்த்தீங்கன்னா 137. ஸோ இப்போ ஐபிஓ வர்ற கம்பெனி வந்து ஐபிஓ ப்ரைஸ் 587 ரூபா, 9 ரூபா 70 பைசா ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னு பார்த்தோன்னா 60.5 வருது பிஇ மல்டிபிள். ஆக்சுவலி ஷிர்மா ஐபிஓ வந்த டைமில் பார்த்தீங்கன்னா 42 பிஇ மல்டிப்பிளில் தான் ஐபிஓ வந்தாங்க. இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி 63 பிஇ மல்டிப்பிளில் ட்ரேட் ஆகுது. பட் இப்போ ஐபிஓ வர்ற கம்பெனி வர்றதே பார்த்தீங்கன்னா 60 பிஇ மல்டிப்பிள் ஐபிஓ வர்றாங்க அப்படின்றனால ப்ரைஸ் அப்ரிஷியேஷன் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியலை. கொஞ்சம் கஷ்டம்தான் ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகிறது. ஸோ அதனால் பிஇ மல்டிப்பிள் கொஞ்சம் லிட்டில் எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது நவம்பர் 10, க்ளோஸ் ஆகிறது நவம்பர் 14. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் பேன் 587 ரூபா. ஒரு லாட் அப்படிங்கிறது 25 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 857. ஆஃபர் ஃபார் சேல் 327 கோடி. ஃப்ரெஷ் இஷ்யூ 530 கோடி. எம்ப்ளாயீஸ்க்கு 15 ரூபா ஐபிஓ ப்ரைஸில் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரீட்டைல் ரிசர்வேஷனாக 35% ஒதுக்கியிருக்காங்க. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் நவம்பர் 17. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது நவம்பர் 18. ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது நவம்பர் 21. லிஸ்ட் ஆக போகிறது நவம்பர் 22. இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு 14,675 ரூபா தேவைப்படும். ஓகேங்க. நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா நவம்பர் 9 வரைக்கும் கிரே மார்க்கெட்டில் எந்த ஒரு டிமாண்டுமே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நிறைய ஐபிஓஸ் கரண்ட்டாக ஓப்பனிங்கில் இருக்குது அப்படின்றனால கூட டிமாண்ட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரிஜிஸ்ட்ரார் லிங்கிங் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஓகேங்க. என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஆஃப்டர் த ஐபிஓ 67.39 ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க போகிறாங்க. ஓகே தான். ஃபைனான்ஷியல்ஸ் நல்லா சூப்பராக தான் இருக்குது. ஓகே தான். பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எண்ட் டு எண்ட் ஐஓடி சொல்யூஷன்ஸ் எனேபிள்டு இன்டகிரேட்டட் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பிளேயராக இருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் அண்ட் ஆல்சோ ஹார்ட்வேர் ரெண்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ஸோ காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆம்பர் என்டர்பிரைசஸ் இந்தியா லிமிடெட், டிக்ஷான் டெக்னாலஜி, ஷிர்மா எஸ்ஜிஎஸ். வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 60.5
5 PE மல்டிபிளில் ஐபிஓ வர்றாங்க. ஸோ ஃபுல்லி ப்ரைஸ்டு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆர் லிட்டில் எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஷிர்மா எஸ்ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா ஐபிஓ வந்தப்போ வெறும் 42 PE மல்டிபிளில் வந்தாங்க. ஸோ அதனால தான் ப்ரைஸ் கொஞ்சம் அப்ரிஷியேஷன் ஆகி இப்போ 63 PE மல்டிபிளில் 62 PE மல்டிபிளில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயின் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம எப்போவுமே அப்ளை பண்ணுற டைமில் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ், ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன், கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அண்ட் செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனை பார்த்துக்கலாம். ஸோ 11th நவம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இந்த டிமாண்டெல்லாம் இருக்குது, இந்த பேராமீட்டர்ஸ்லாம் எப்படி ஃபுல்ஃபில் ஆகுதுன்றதை பொறுத்து ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயின்காக அப்ளை பண்ணுறவர்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 அண்ட் ஜீரோதாவோட லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.